இவங்களுக்கு வந்து இவங்க கட்சி வந்து இவங்க குடும்பத்தை தாண்டி போயிடக்கூடாது. ராமதாஸ் அவர்கள் குடும்பம்னா அவரோட பொண்ணுங்க, அவரோட பையன் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அவரோட சொந்த மருமக கட்சியில வரதே அவருக்கு பிடிக்கல. வாரிசு அரசியல் தப்பு தான் வச்சுக்கலாம். அன்புமணி அவர்கள் அது அவர் ஒரு சைடுல அவர் பொண்ணு அவரோட மனைவியை கூப்பிட்டு இவரோட பொண்ணை கூப்பிட்டு குடும்பத்துக்குள்ள கட்சி இருக்கும். குடும்பத்துக்குள்ள கட்சி மட்டும் இல்ல, கட்சியில வர பதவியில இருந்து ராஜ்யசபா சீட்ல இருந்து மந்திரி சீட்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியில இவங்க கூட்டணி போகும்போது ஒரு அமைச்சர் சீட்டு கொடுத்திருந்தா மந்திரி சபையில வந்து சீட்டு வேணும்னு கேட்டிருந்தா அன்னைக்கு கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கு கொடுத்திருந்திருப்பாங்க. ஒரு ஏழை வன்னியர் வந்து அமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனா அதை வந்து ஐயா கேட்கவே இல்லை. ஐயா கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, என் பையன் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் அவர் வாங்கினார். அன்னையில இருந்து இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர என் சமுதாய மக்களுக்கு இவங்க எதுவுமே பண்ண நிழல் பட்ஜெட் போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்க ஏன் வந்து இவங்க நடத்துற வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வெள்ளை அறிக்கை குடிக்க வேண்டியது தானே? எத்தனை சமுதாயம், எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, வன்னியர் சமுதாய மக்கள் இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளைனால எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் இலவச கல்வி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அன்புமணி அவர்களுக்கோ இல்ல ராமதாஸ் அவர்களுக்கோ திராணி இருக்கா? அதுல வந்து நாங்க இவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு வன்னியர் நலன் சார்ந்து இவங்க பண்ணாம இருக்கிறதுனால தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கட்சி? இது வெறும் ராமதாஸ் அவர்கள் மட்டும் தனியா உருவாக்குது. வன்னியர் சங்கம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி 25 பேர் தியாகம் பண்ணி தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாச்சு. அந்த 25 பேர் உயிரை தியாகம் பண்ணாங்களா? அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது நாங்க வந்து கஷ்டப்படுறோம், நாங்க வந்து இன்னைக்கு அரசியல் அனாதையா நிக்கிறோம்னு யாராவது சொல்றாங்க? ஆனா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல, எங்களுக்கு செலவு காசு இல்ல, காசு போடுங்க, ஒரு QR கோடு காமிச்சு இதுல 5 ரூபா போடுங்க, 5 ரூபாய் இல்ல 1 கோடி போட்டாலும் உள்ள இழுக்கும், எவ்வளவு வேணாலும் போடுங்க, கட்சியில நிதி இல்லைங்கிறாரு. அப்ப எவ்வளவு தியாகிகள் வந்து இந்த சமுதாயத்துல இருந்தவங்க முன்னோடிகள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துக்காக வன்னியர் கல்வி அறக்கட்டளையில சொத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சொத்தெல்லாம் என்னாச்சு? அவங்க கொடுத்த நிதி என்னாச்சு? அதுல இருந்து வர வாடகை என்னாச்சு? அது ஏன் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டேன்றாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளவு 16 குற்றச்சாட்டு சொல்றாரு. அவதூறா பேசுனதுல நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அந்த பாட்டில் தூக்கி அடிச்சது, அவங்களை வந்து மைக்கு தூக்கி போட்டது, பைத்தியம் சொன்னது. ஆனா ஏன் அவர் பண்ண ஊழல் வழக்கு எங்கேயுமே பேச மாட்டாங்க? வன்னியர்களோட வயிற்றுல அடிச்ச விஷயத்தை ஏன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பேச மாட்டேன்றாங்க? இவங்க 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனையை பத்தி அதுதான் அரசியல்னா. அவங்க 2 பேரும் ஒரு ரூமை லாக் பண்ணிக்கிட்டு 2 பேர் கையில காலில் மாத்தி விழுந்துங்க, எல்லாம் அடிச்சுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, வெளியில ஒரு முடிவு எடுத்து வெளியில வந்து நீங்க கட்சியை நடத்துங்க. அது அப்படி முடியலையா? 25 தியாகிகள்ட்ட கட்சியை கொடுத்துருங்க, அவங்க கட்சியை நடத்திட்டு போட்டோம். அதை விட்டுட்டு எதுக்கு வந்து திருப்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம்? இவங்க சண்டை போடுற மாதிரி டிராமா தான் பண்றாங்க. அது வந்து வெறும் அரசியல் நாடகம் தான். ஒரு முடிவு எடுக்கணும்னா அன்புமணி கட்சியை விட்டு நீக்கிட்டு போக வேண்டியது தானே? 10 நாள் முன்னாடி என்ன சொல்றாரு, அவர் தனி கட்சி என்ன ஆரம்பிச்சுக்கிட்டு போட்டுமென்றாரு. அப்ப பொதுக்குழுல வந்து 16 குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழு வந்து இவர் பண்ண 16 குற்றச்சாட்டை சொல்றாங்க. நடவடிக்கை ஐயா எடுக்கணும்னு சொல்லும்போது ஐயா ஏன் நடவடிக்கை எடுக்காம அதுல இருந்து தயங்குறாரு. அப்ப பையன் பாசம் தடுக்குதாங்க. இதே குற்றச்சாட்டு வேற யாராவது செஞ்சா கட்சி விட்டு நீக்கிருப்பாங்கல்ல. இப்ப ஏன் அன்புமணிக்கு என்ன பதில் சொல்றாரு? அவர் செஞ்ச ஊழல் வழக்கை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? அப்ப பையனை அடிக்கணும், வலிக்காம அடிக்கணும்னா 20 வருஷமா திருந்தாத பையன் இந்த 2 மாசத்துல திருந்திருவாரா? இவர் என்னன்னா அவரோட பலத்தை காமிக்கணும், நான் தான் தலைவர். இவருக்கும் பதவி வருது, அவருக்கும் பதவி வருதா? 2 பேருக்கும் பதவி வெறியும் பணம் வெறியும் தான். என் சமுதாயத்தை முன்னேற்றணும்ன்றது எந்த ஒரு எல்லளவு கூட 2 பேருக்குமே எண்ணம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு? நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் நீங்க இருக்கீங்க. இந்த சமுதாயத்தோட நலனுக்காக அன்புமணி அவர்கள் செஞ்ச ஒரு தியாகத்தையும் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லுங்க. 10 பில்லியன் எங்களோட தன்மான பிரச்சனை. அதுக்காக நாங்க வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். யாரு கூட கூட்டணி வைக்கிறோம் வைக்கலன்றது இங்க பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு 10 பில்லியன் கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க ஆதரவு தெரியும். கொடுத்தா எங்களுக்கு 10 பில்லியன் தானே வேணும். அதுக்கு அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் எங்களுக்கு 10 பில்லியன் யார் தராங்களோ அவங்க கூட போவோம் தான் சொல்றேன். அவர் கொடுக்கல. அவர் வந்து 5 வருஷமா அவர் பேசவே இல்லை எந்த இடத்துலயுமே. 5 வருஷமா அவர் ஏதாவது ஒரு இடத்துல 10 பில்லியன் பத்தி பேசியிருக்காரா? இல்ல வந்து இன்டர்வியூ நடக்கலாமே, நடக்கிற லீகல் பேட்டல் அவரோட கட்சி சார்பாவோ இல்ல அவர் சார்பாவோ யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ ஆகி நாங்க சரியா தான் கொடுத்துருக்கோம் சொல்லிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க சரியான முறையில் தான் கொடுத்துருக்கோம், இந்த கட்சி சூழ்ச்சி செய்து அந்த கட்சி சூழ்ச்சி செய்துன்னு ஏதாவது சொல்லிருக்கலாம். ஒரே ஒரு வாரத்தை கூட பேசல. அவர் கடலூர்ல கூட ஒரு 10 பில்லியன் பத்தி பேசல. அவர் ஓட்டு சேகரிச்சுட்டு அவர் போயிட்டாரு. அங்க இருக்க சொந்தக்காரங்க கேக்குறாங்க, வன்னியர் சொந்தங்கள் கேக்குறாங்க 10 பில்லியன் பத்தி பேசுங்கன்னு சொல்லும் போது அவர் பதில் சொல்றாரு, நான் தானே கொடுத்தேன், நான் ஆட்சிக்கு வந்தா கொடுக்குறேன்னு. இது எந்த விதத்துல நியாயமாகும்? அதே எடப்பாடி அவர்கள் அதோட நிறுத்திட்டு திருச்சியில போய் முடிஞ்சு போன பிரச்சனைன்னு சொல்றாருல்ல. நாங்க அதான் சொல்றோம், எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அது யாரா இருந்தாலும் சரி. எங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னா நாங்க வரவேற்று கையெடுத்து கும்பிடுவோம் தான் நாங்க சொல்றோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.